Hi guys, நீங்க பார்த்திருப்ப சேனல் ஃபேஸ் சினிமா. நான் உங்க விஜய் சத்யா. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து சினி செய்திகள், சினி அப்டேட்ஸ்லாம் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க OTT லவர்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த அப்டேட். இப்போ நிறைய பேர் வந்து தியேட்டர்ல போய் படம் பார்க்கறத தாண்டி OTTல வந்து பார்க்கறதுக்கு நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி OTT லவர்ஸா இருந்தீங்கன்னா, இப்போ OTTல என்னென்ன படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்ற விஷயத்த நான் சொல்றேன், மறக்காம பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்குவிட் கேம் 2 நெட்ஃபிளிக்ஸ் OTTல வந்து ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில பெரிய அளவுக்கு வரவேற்பு கிடைச்ச ஒரு வெப் சீரிஸ் தான் வந்து ஸ்குவிட் கேம். அதோட பார்ட் 2 தான் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ பார்க்கலன்னா மறக்காம பார்த்துருங்க. அடுத்ததா வந்து RJ பாலாஜியோட சொர்க்கவாசல் படம் வந்து இன்னைக்கு OTTல ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ சொர்க்கவாசல் படம் வந்து தியேட்டர் ஒர்க் மூவி தான். பட் இருந்தாலுமே நான் தியேட்டர்ல வந்து பார்க்க மிஸ் பண்ணிட்டேன். ஸோ OTTல பார்க்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பார்த்துருங்க. அடுத்ததா பிரபுதேவாவோட ஜாலியோ ஜிம்கானா படமே வந்து இன்னைக்கு தான் OTTல ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த 3 படங்கள்ல எந்த படம் பார்க்கணும்னு நீங்க ரொம்ப ஆசைப்படுறீங்க அப்படின்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த அப்டேட் வந்து நம்ம சூர்யா பத்தின ஒரு அப்டேட் தான். என்னன்னா சூர்யா வந்து இப்போ ரீசெண்டா வந்து கார்த்திக் சுப்ராஜோட டைரக்ஷன்ல ரெட்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல வந்து நடிச்சு முடிச்சிருக்காரு. அந்த படத்தோட டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆகி ஸோ மக்கள் மத்தியில் அதுக்கு பெரிய அளவுக்கு வந்து வரவேற்புமே கிடைச்சது. அடுத்ததா RJ பாலாஜியோட டைரக்ஷன்ல அவரோட 45வது படத்துல வந்து நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த வெற்றிமாறனோட டைரக்ஷன்ல வாடிவாசல் படத்துலயுமே வந்து நடிச்சிட்டு இருக்காராம். ஸோ இந்த படங்கள்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து அடுத்ததா யார் கூட படம் பண்ண போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம லக்கி பாஸ்கர் படத்தோட டைரக்ஷனை வெங்கி அட்லூரி டைரக்ட் பண்ற ஒரு படத்துல சூர்யா நடிக்கிறாராம். இந்த படம் வந்து என்ன மாதிரி ஸ்டோரினா, இந்தியாவில் வந்து இந்த இன்ஜின் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்ற கதை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த படத்துக்கு வந்து 760cc பேர் வைக்க போறதாவுமே ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த படம் வந்து எந்த மாதிரி கதையில இருக்க போது, சூர்யாக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய ஹிட் கொடுக்குமா அப்படின்ற விஷயத்தெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துடலாம். அடுத்து 3வது அப்டேட் என்னன்னா, நம்ம ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு படத்தோட அப்டேட் தான், ராம் ஜானு. ஸோ இதை கேட்டனே தெரிஞ்சிருக்கும், 96 பார்ட் 2 படத்தை பத்தின ஒரு அப்டேட் தான். இந்த 96 படம் ரிலீஸ் ஆனவன வந்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே கனெக்ட் ஆகுற ஒரு மூவியா இருந்துச்சு. இந்த ஸ்கூல் லவ்வா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து லவ் பண்ண பொண்ணு வந்து வேற ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அப்போவுமே இந்த பையன் வந்து வெயிட் பண்ற இதா இருக்கட்டும். ஸோ அப்படி எல்லாமே வந்து ரொம்பவே கனெக்ட் ஆகி ரொம்ப எமோஷனலா ஒரு மூவி அப்படின்னே சொல்லலாம். சொல்லப்போனா ரொம்ப ஃபீல் குட் மூவி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா 96 படத்தை கண்டிப்பா சொல்லலாம். ஸோ அந்த படம் பார்த்தோன்னே வந்து என்னப்பா ராம் ஜானு பிரிஞ்சுட்டாங்க, இந்த பார்ட் 2 எப்போதான் வரும் அப்படின்ற மாதிரிமே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பத்தின ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு. பார்ட் 2 படத்துக்கான கதை வந்து ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சாம். அந்த கதை ஃபுல்லாமே சிங்கப்பூர், மலேசியால வந்து எடுக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ ஷூட்டிங் ஃபுல்லாவே வந்து சிங்கப்பூர், மலேசியால தான் வந்து எடுக்க போறாங்க. இந்த 96 பார்ட் வந்து வேர்ல்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே வந்து த்ரிஷா கல்யாணம் ஆயிடுச்சு, அப்புறம் எப்படி பார்ட் 2 வந்து எடுப்பாங்க அப்படின்னுமே ஒரு டவுட் இருந்துச்சு. பட் பரவாயில்ல, இருந்தாலுமே ஸ்க்ரீன்ல நம்ம திரும்பவுமே வந்து நம்ம ராம் ஜானுவை பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. ஸோ இந்த கதை எந்த மாதிரி எடுக்க போறாங்க, இதுவுமே வந்து ஃபீல் குட் மூவியா இருக்குமா அப்படின்ற விஷயத்தெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துடலாம். அடுத்த அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அஜித் பத்தின ஒரு அப்டேட் தான். அஜித் வந்து விடாமுயற்சி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு மதியானம் 1 மணிக்கு வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துரும் அப்படின்னு எல்லாரும் போய் பார்த்துட்டு இருந்த நேரத்துல வெறும் ஆடியோ மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஈவினிங் தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளோட லிரிக் வீடியோமே வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த வீடியோ நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா அவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு, பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற விஷயத்தெல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இது மாதிரி சினி செய்திகள், சினி அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனல் ஃபேஸ் சினிமாவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து டாடா பை சொல்லிக்கிறது நான் உங்க விஜய் சத்யா.